எல்லாரும் பேசாம அமைதியாக இருக்கணும். அப்போதான் வேகமா பேசுறீங்க. சூப்பரா பேசுறீங்க, அருமையா இருக்கு. எல்லாரும் கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணிக்க. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கிட்டு இப்போ வந்து பூஜை பண்ண போறோம். இந்த திருவிளக்கு பூஜையை வந்து மிக மிக விசேஷமான வேண்டுதல் என்ன கேட்டீங்கன்னா, கணவனுடைய ஆயுள் வந்து தீர்க்காயா இருக்கிறது. இந்த பூஜை வந்து எதுக்காக பண்ணதுன்னா, கணவர் வந்து என்னுடைய கணவர் நீண்ட ஆயோட இருக்கணும், தீர்க்காயோட 100 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்காக இந்த பூஜை வந்து பண்றோம். இது வந்து கணவர் இல்லாதவங்க, அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அவங்க வந்து அவங்களுடைய வேண்டுதலுக்கேற்ப கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆகும். அது இல்லாம வேலைப்பாடுகள், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அதே மாதிரி அவங்க குடும்பத்துல கஷ்டமா இருக்கு, என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாலும் அது நிறைவேறும். உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்றாப்புல இந்த விளக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்கும். இந்த விளக்கை வந்து எதுக்காக வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விளக்கை பற்ற வச்சு நம்ம ஒரு பூஜையை பண்றது கேட்டீங்கன்னா, விளக்குல வந்து முப்பெரும் தேவர்களும் 3 தேவியும் பரிபூர்ணமா அப்படின்றாங்க. எந்தெந்த சுவாமின்னு தெரிஞ்சுக்கங்க. கீழ்பிடத்துல வந்து கீழே குழிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த கீழ்பிடத்துல வந்து பிரம்மாவும் சரஸ்வதி இருக்காங்க. அந்த தண்டு பகுதியில வந்து அதாவது வந்து விளக்கி தூணா தாங்கி இருக்குது பார்த்தீங்களா, அதோட அந்த தண்டு பகுதியில வந்து மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருக்காங்க. மேல் வந்து குளிப்பகுதியில, அந்த குளிப்பகுதியில என்ன ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயில வந்து பார்வதி தேவியும், அந்த ஜோதியில வந்து சிவபெருமானையும் பார்வதி தேவி பரிபூர்ணமா கூடியிருக்காங்க. அது இல்லாம அந்த விளக்குல வந்து முப்பெரும் தேவரும் 3 தேவி பரிபூர்ணமா கூடியிருக்கப்ப அந்த விளக்குல வந்து பாத்தீங்கன்னா 38 தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் 18 சித்தர்களும் பரிபூர்ணமா கூடியிருக்காங்க. அதனாலதான் வந்து நம்ம எந்த விதமான நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் பண்றப்பையும் முதல்ல குத்து விளக்க பத்த வச்சு ஆரம்பிக்கிறோம். அதனால வந்து இந்த விளக்கு மூலியமா, இந்த ஜோதி மூலியமா நம்ம வேண்டியக்கூடிய வேண்டுதலை வந்து சுவாமி வந்து மனசார காதால கேட்டு நம்ம வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, ஐயா ஒண்ணு பண்ணாத உடையா அதனால கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் அந்த விளக்கை தொட்டு நமஸ்காரம் பண்ணி, அதாவது வந்து தொட்டு கண்ணை ஊற்றிக்கீங்க, தொட்டு கண்ணை வச்சுங்க, கீழே வேடத்தை தொடுங்க, ஒளியை தொடாதீங்க, வேடத்தை தான் தொட்டு கும்பிடணும், ஒளியை தொட்டு கும்பிடக்கூடாது. வேடத்தை தொட்டு கண்ணை ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து அம்பாளுக்கு பிடித்தமான, அதாவது வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான மஞ்சள் குங்குமம் இருக்கு. மகாலட்சுமிக்கு வந்து எது பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் குங்குமம்